ரீசெண்டாக த ஃபியூரியஸ்ன்னு ஆக்ஷன் மூவி பார்த்தேன். என்னடா ஆக்ஷன் மூவிஸ் எதுவும் பெருசாக வரல ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 4 to 5 months பேக் முன்னாடி இந்த ஃபியூரியஸ் சைனீஸ் ஆக்ஷன் மூவி அதோட ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருந்தது. வந்து ட்ரெய்லரில் இந்த ஃபைட்டிங் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது த ரெய்ட் அப்படின்ற ஒரு படத்தை ஞாபகப்படுத்துச்சு. த ரெய்ட் ரிடம்ஷன். அதோட ஃபைட்டிங் ஸ்டைல் மாதிரி இருக்கவும் சரி ஓகே இந்த படம் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹைப் ஒன்று கிரியேட் ஆச்சு. அதனால சரி இந்த படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 2025 ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. மேபி சைனாவில் ரிலீஸ் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே ஜூன் டைமில் தான் நான் டிக்கெட் புக்கிங் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஜூலை டைமில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜூலை 26 படம் பார்த்தேன். ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ பார்த்த ஃபீலு. அந்த ட்ரெய்லர்லலாம் பார்க்கும்போதே ஸ்டோரி ப்ரெடிக்டபிளாக தான் இருந்தது. ஏன்னா அதுலேயே மெயின் விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. படத்தில் தான் நிறைய விஷயத்த ரிவீல் பண்ணுவாங்க. ட்ரெய்லரில் பார்க்கும்போது குழந்தைய கடத்திடுவாங்க, அப்பா போய் காப்பாற்றிட்டு வருவார். அதுதான் ஸ்டோரியோட கோர். படத்தில் பார்க்கும்போது குழந்தைய கடத்திடுவாங்க. தென் அப்பா போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவார். அதுக்கப்புறம் எனக்கு ஆமாம் அப்பாவோட கேரக்டரை பற்றி பேசணும்னா அவர் தான் ஹீரோ மெயின். அவர் ஊமை. ஸோ அவரு என்ன சொல்கிறேன்னா படத்தில் ஒரு பேச்சே கிடையாது, வீச்சுன்ற மாதிரி தான் ஒரு ஆள். ஏன்னா அவர் தான் பேச மாட்டார்ல. அதனால் எதுவாக இருந்தாலும் ஆக்ஷன் தான். சும்மா போயிட்டு இந்த இது கெஞ்சுறது இந்த மாதிரி சீன்லாம் இல்லை. போயிட்டு அடிக்கிறது தான். எடுத்தோடனே இறங்கி செஞ்சு விட்டு வந்துடுவா போல. அதுக்கப்புறம் படத்தில் நிறைய சஸ்பென்ஸ் எலிமெண்ட்லாம் வச்சுருந்தாங்க. அப்பா அப்பாவோட கேரக்டர் மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்டு. ஸோ அதனால் அவர் ஒரு பாஸ்ட் லைஃப்பில் ஒரு அசாசினாக இருப்பாரோ, இல்லை ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு டாப் லெவல் ஆஃபீஸர் அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி சஸ்பென்ஸ்லாம் இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோணும். அதாவது எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் தோணும். ஹீரோ பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோட்டெஸ்ன்னு இருக்கு. மோட்டெஸ் இவர் படம் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. இந்த ஹீரோ படம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ ஒருத்தர் வருவார், ஜாயின் ஆவார் இவர் கூட. அவர் இன்வெஸ்டிகேஷனுக்கு மெயினாக இம்பார்ட்டன்ட் ரோல்லாம் நிறைய ப்ளே பண்ணுவார். அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜோ டாலிசன். அந்த ஆள் இதில் நடிச்சிருப்பா போல. எதுலன்னா ரெய்டில். அதுலேயே அவரோட ஃபைட்டிங் ஸ்டைல்லாம் வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி ஃபைட் பண்ணுறது, அப்புறம் ஹீரோ கேரக்டரும் செகண்ட் ஹீரோ கேரக்டரும் மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு, அது எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுற இன்வெஸ்டிகேஷனு அவரோட இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் ஒன்று இருக்கும், இவரோட இன்வெஸ்டிகேஷன் மெத்தடு இருக்கும் ஹீரோது. அந்த மாதிரி ரெண்டுமே ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் மெயினான ஒரு ஆள் யாருன்னா யாயான் ருஹியான் அப்படின்ற ஒரு ஆள். யாருன்னா ஜான்விக் 3ல ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ஒரு 2 பேர் கூட சண்டை போடுவார். அந்த 2 பேர் இந்தோனேஷியன் காய் மாதிரி இருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப பேஷனேட்டாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஜான்விக் கூட சண்டை போடுறோம் அப்படின்றதுனால அவரு தான் அவரோட ஒரு சில படம்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஃபைட்டிங் ஸ்டைல் அந்த ஆள் வேற லெவலில் இருக்கும். ஸோ அவரும் இந்த படத்தில் இருக்காருன்ற ட்ரெய்லரில் பார்க்கும்போது சரி ஓகே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதுக்கடுத்தது வில்லன் கேரக்டரை பற்றி பேசணும்னா வில்லன் பார்க்குறதுக்கு பிடிஎஸ் இந்த சிங்கர் மாதிரி சாக்லேட் பை மாதிரி இருப்பா போல. பட் ஆனால் அவரோட ஃப்ளைட்டிங் ஸ்டைலும் வேற லெவலில் இருக்கும். பிச்சு உதறிப்பா போல. நல்ல ஒரு ரூத்லெஸ் வில்லன்றதே ஃபர்ஸ்ட்லேயே காட்டிடுவாங்க. ரொம்ப இழுத்தடிச்செல்லாம் காட்டுறதுலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சீன்லேயே நான் அவன் ஒரு ரூத்லெஸ் வில்ல
அப்படின்றது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுவும் நல்லா பார்க்கறதுக்கு கன்வின்சிங்காகவே இருக்கும். வந்து யார் அவன் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா கன்வின்சிங்காகவே வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க படத்தை. கதைன்னு பார்க்கும்போது வந்து சேம் டெம்ப்ளேட் தான். பட் ஆனால் வந்து லைக் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஒரே டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, நல்ல வித்தியாசமாக கொண்டு போயிருந்தது. வந்து அப்பா ஊமன்ற அந்த ஒரு இது எலிமெண்ட் ஆட் பண்ணது வந்து கொஞ்சம் நம்மளுக்கே இதாக இருக்கும், எப்படி அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாருன்றது. அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆட் பண்ணுறது, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்பாவோட ரெக்கார்டு வந்து ஒரு மாதிரி ஃபிஷியாக இருக்கும் பார்க்கும்போது. இந்த மாதிரி எலிமெண்ட்லாம் அங்கங்கே இருக்கும்போது வந்து நம்மளுக்கே கொஞ்சம் ஒரு க்யூரியஸாக இருக்கும். நல்லாயிருக்கும் படம் வந்து. வந்து இதுக்கு அடுத்தது வந்து படத்தில் வேறு என்ன சொல்லணும்னா ஃபைட்டிங் கொரியோகிராஃபி. அதுதான் பேச மாட்டேன், அதுதான் மெயின். அந்த ஃபைட்டிங் கொரியோகிராஃபி நல்லாவே இருக்கும் படத்தில். வந்து சூப்பராக இருக்கும். வந்து ரொம்ப வளவளா கொலக்கொலா அடித்தா பறந்து போய் விழுறது அந்த மாதிரி இல்லாமல் வந்து ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து நல்லா சூப்பராகவே வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. வந்து பார்க்கும்போது வந்து நல்லாயிருக்கும். ஒரு ப்ளீஸிங் சொல்கிற மாதிரிங்க, ஒரு நல்லா இருக்கும். ஒரு 20-30 பேர் அடிக்கிறதா இருந்தாலும் ஒரு கன்வின்சிங்காக இருக்கும் அதை பார்க்கும்போது. வந்து மொத்தத்தில் வந்து இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆக்ஷன் மூவிஸ் ஃபேனுக்கெலாம் வந்து ஒரு பக்கா ட்ரீட்டான ஒரு மூவி. வந்து நல்லா பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது இந்த ரெய்டு இந்த மாதிரி படம் பார்க்குறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.